அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மற்றும் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 2025. அடுத்த 2 மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 5வது ராசி சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மார்ச் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா 2ஆம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம், குரு பார்வை வாங்கிய கேது. அது பெருசா நெகட்டிவா இல்ல. அடுத்து 7ஆம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும். மேலும் அஷ்டமத்துல சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சம், மேலும் ராகுவோட கன்ஜக்ஷன் இருக்கு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியன் டிரான்சிட் ஆகி நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. கரெக்டா 14ஆம் தேதி இந்த டிரான்சிட் நடக்கும். மேலும் மிக முக்கியமான பயிற்சியாக சனி பயிற்சி இந்த மாதத்துல பார்க்கப்படுது. 29ஆம் தேதி சனி பகவான் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போய் அஷ்டம ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணிடுவாரு. அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது 29ஆம் தேதியில இருந்து. அடுத்தது குருவை பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்றாரு. மேலும் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா செவ்வாய் லாபஸ்தானத்துல இந்த மாதத்துல எந்த மாற்றமும் பண்ணல. லாபஸ்தானத்துல இருக்கிற செவ்வாய் நிச்சயமா நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் நமக்கு யோக காரகனா வந்துருவாரு. அதாவது 4, 9 குடையவனா வந்துருவாரு. அந்த செவ்வாய் லாபத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு. நமக்கு பலமான பலன்களை கொடுக்கும். இதுதான் இந்த மார்ச் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த மார்ச் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் பொருளாதார வரவு இருக்கும். அதே சமயத்துல அதுக்கு ஈக்குவலான செலவும் இருக்கும். பொருளாதார விரயம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நிறைய சுபத்துவமான மாற்றங்களை பண்றது முயற்சி பண்ணுவீங்க. செவ்வாய் பலம் சிறப்பா இருக்கிறதுனால அந்த சுபத்துவமான மாற்றங்கள்ல ஓரளவுக்கு நல்ல பலன்களை நிச்சயமா அறுவடை செய்யலாம். இருப்பினும் அஷ்டம சனி ஆக்டிவேட் ஆக போது மாதத்தோட ஆரம்பத்துல கண்டக சனி, மேலும் சூரியனுடைய இணைவு, சூரியன் 7, 8 இந்த இடங்கள்ல தான் சஞ்சாரம் செய்யறாரு. ராசிநாதன் கேந்திரம் ஏறி முதல் 14 நாட்கள் இருப்பாரு. அவை முதல் 14 நாட்கள்ல பொருளாதார வரவு, பொருளாதார மாற்றம், புதிய முயற்சிகள்ல ஓரளவுக்காச்சும் வெற்றி கிடைக்கிறது. இதெல்லாம் சிறப்பா இருக்கு. அதே போல சூரியன் அஷ்டமத்துக்கு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் சிந்தனை குழப்பத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே நேரத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாது. எந்த நோக்கி இப்ப பயணிக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்காது. நிறைய குழப்பம், மைண்ட்ல நிறைய விஷயங்களை ஏத்திக்கிட்டு உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் மைண்ட்ல போட்டு ரொம்ப குழப்பிக்கிற அந்த ஒரு தன்மையை ஏற்படுத்தும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து செவ்வாய் லாபத்துல இருக்கிறதுனால சகோதரர்களால ஆதாயம் ஏற்படும். தந்தை வழி, தந்தையால நமக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். தந்தையார் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து நமக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால நமக்கு ஆதாயம் ஏற்படும். தங்க அணிகலன்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இப்ப நீங்க மேற்கொள்ளலாம். அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அலின் சுக்கிரன் உச்சமா இருக்காரு அஷ்டமத்துல. பொதுவா அஷ்டமத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லதுதான். அலின் சுக்கிரன் பார்த்தோம்னா நமக்கு 3ஆம் அதிபதி. 3 கூடியவர் 8ல இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோகம். அதுவும் உச்சமா இருக்கிறது ரொம்ப நல்லது. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அமைப்புல இருக்காங்க. அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் பண்ணும். எனவே தங்க அணிகலன்கள் வாங்குறது, குறைந்தபட்சம் உடுத்த ஆடையாச்சும் எடுப்பீங்க. உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்களையாச்சும் வாங்குவீங்க. அதுக்கு சாதகமான ஒரு காலகட்டமா இருக்கு. கையில பணம் இருக்குன்னா தங்க அணிகலன்கள், இந்த வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஏதாச்சும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். வண்டி வாகனம் ஏதாச்சும் ஃபால்ட்டா இருக்குன்னா அதை புதுப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. வண்டியில இருக்கிற பழுதுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சில விரை செலவுகள் ஏற்படும். இருப்பினும் அதை உங்களுக்கு கம்ஃபர்டபுளா மாத்திப்பீங்க. உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறத கம்ஃபர்டபுளா கன்வெர்ட் பண்ணிப்பீங்க. அதுக்கு ஃபேவரா இருக்கும். மேலும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரி சுப விரை செலவுகள் ஏற்படும். ஏதாச்சும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வைப்பீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கு. அஷ்டமாதிபதி ஜீவனஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழில், உத்தியோகம் இதுல ஒரு மாதிரி தொய்வு நிலை இருக்கும். தொழில் உத்தியோகத்துல ஒரு நிம்மதி இருக்காது. ஏதோ கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேர்ல நம்ம ஒரு விஷயத்தை செயல்படுத்துற மாதிரி இருக்கும். அதே போல ஒரு கட்டாயத்தின் பேர்ல ஒரு வேலையோ அல்லது ஒரு உத்தியோகமோ செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். யாருமே இப்ப புடிச்சு ஒரு வேலையை பண்ண மாட்டோம். அதே போல உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பணிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ அதிகமா அலைச்சல் இருக்கும். நிறைய டிராவல் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும். நிறைய பேர் தொழிலை சேஞ்ச் பண்ணுவோமா, உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவோமா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் அந்த காலகட்டங்களில் கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல எதையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். சேஞ்ச் பண்றதுக்கான காலகட்டம் இது கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த ஜஸ்ட் அப்படியே மூவ் ஆன் பண்ணுங்க. அப்படியே மெல்ல மெல்ல நகர்த்திட்டு வாங்க. எவ்வளவு பிரஷர் இருந்தாலும் சரி, ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை கைவிடணும்னு நினைக்க வேண்டாம். அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கெப்பாசிட்டியை உங்க மைண்ட்ல நீங்க வளர்த்துக்கிறது நல்லது. லாபஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவங்க இப்ப முயற்சி பண்ணீங்கன்னா அந்த உத்தியோக வாய்ப்பை அறுவடை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த உத்தியோக வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதே மாதிரி சுக்கிரன் 8ல உச்சமா இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம், அதே போல திடீர் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். அதை நம்ம யூஸ் பண்ற மனநிலையில இப்ப இருக்க மாட்டோம். அதுதான்
அதுதான் இங்க இருக்கிற ஒரு பெரிய நெகட்டிவா நான் பாக்குறேன். வர வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எதையும் அலட்சியப்படுத்த வேண்டாம். அடுத்தது ரொம்ப முக்கியமா பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா அஷ்டம சனி ஆக்டிவேட் ஆகுது. ஆல்ரெடி அஷ்டமத்துல ராகு, சனி ராகு சேர்க்கை அஷ்டமத்துல. இந்த அமைப்பு அந்த அளவுக்கு சிறப்பா என் கண்ணுக்கு படல. அதனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். சுபகிரகத்துடைய சேர்க்கை இருந்தாலும் ராகு அப்படிங்கிற ஒரு பொல்லாதவன் அந்த இடத்துல இருக்காரு. யோகக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுறாரு ராகு. ஆனா அஷ்டமத்துல இருக்கும்போது அவரு கண்டிப்பா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்றாரு. அதுலயும் சுக்கிரனோட சேர்ந்த ராகு ஆசையை தூண்டும். ஒரு விஷயத்த ரொம்ப மல்டிபிள் பண்ணணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் சொல்லிட்டு நம்மளுடைய ஆசையை தூண்டும், நம்மள விரயம் பண்ண வைக்கும், ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ரொம்ப ஹைலி ரிஸ்க் எடுக்க வைக்கும். அதே ராசிநாதன் அஷ்டமத்துல இருக்கிறதுனால நம்ம எடுக்கிற முடிவு கொஞ்சம் நெகட்டிவ்ல போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயம், பொருளாதாரம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கவனம் வேண்டும். வரக்கூடிய பொருளாதாரத்தை நல்ல முறையில சேஃப்டி பண்ணுங்க. ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இது சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க பெருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். உங்களுக்கு தெரியாத விஷயம், தெரியாத ஃபீல்டுல போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதுல ரொம்ப கவனமா இருங்க. அடுத்தது ஃபேமிலி ரிலேட்டடா பார்க்கும்போது 2ஆம் இடத்துல கேது, குரு பார்வையில இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு ஓகேன்னு நம்ம எடுத்துக்கலாம். இருப்பினும் செவ்வாய் பார்வை 4ல. அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தைகளை நிதானம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும். டக்கு டக்குன்னு இப்ப கோவம் வரும். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுற அந்த ஒரு தன்மை இப்ப அதிகமா இருக்கும். அதுவே பேச்சுவார்த்தைகளை நிதானம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அதே போல இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அதிகமா பேசும்போது கொஞ்சம் நிதானமா கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை வெளியிட கூடாது. அடுத்து ஃபேமிலி ரிலேட்டடா ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். புதன் அஷ்டமத்துல நீச்சமா இருக்காரு. அது ஒரு வகையில நல்லதா இருந்தாலும் 2க்குரியவர் அஷ்டமத்துக்கு போனா ஃபேமிலில ஒரு மாதிரி பாரம், குடும்ப சுமை, குடும்பத்துல ஒரு மாதிரி குழப்பம், கலகம், ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க சொல்ற கருத்துக்கு ஒத்து வர மாட்டாங்க, அவங்க சொல்ற கருத்துக்கு நீங்க ஒத்து வர மாட்டீங்க. இப்படியே ஒரு மாதிரி வாதத்தன்மையா போகும். எனவே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நீங்க அனுசரிச்சு செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே போல சின்ன விஷயத்தை பெருசா ஊதக்கூடாது. ராகு சனி ஒரு சின்ன விஷயத்தை பெருசா அது ஆக்கி விட்டுரும். அதனால எதையும் பெருசுபடுத்தாம ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மூவ் ஆன் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்து திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை அது அந்த அளவுக்கு ஃபேவரா வரல. சனி பயிற்சி ஆகிறாரு, ஆனா அஷ்டம சனியா போய் அமர்றாரு. இருப்பினும் சனி 6 கூடியவர் 8ல இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோகம் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. நிறைய முக்கியமான வாய்ப்புகள்லாம் சனி பயிற்சிக்கு பிறகு நமக்கு கிடைக்கும். ஆனா அஷ்டம சனியா இருக்கிறதுனால எல்லாத்துலயும் ஒரு தடையையும் தாமதத்தையும் நிச்சயமா அது கொடுக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. வாய்ப்பு வந்தாலும் அதை யூஸ் பண்ற ஒரு கெப்பாசிட்டியோ ஒரு பக்குவ நிலையிலயோ நம்ம இருக்க மாட்டோம். எனவே அந்த பக்குவ தன்மையை நம்ம அதிகமா வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு விஷயத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னா அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை நமக்கு டிஃபால்ட்டா கிரியேட் ஆகணும். அந்த பக்குவ தன்மையை நம்ம வளர்த்துக்கணும். இந்த திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா நம்ம செயல்படுறது நல்லது. நல்லா பொருத்தம்லாம் பார்த்து ஜாதகங்களை சூஸ் பண்ணணும். இந்த நேரத்துல மேக்சிமம் பார்த்தோன்னா பொருத்தம் இல்லாத ஜாதகம் அதிகமா வரது வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் மேட்சிங்லாம் கரெக்டா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நிதானமாவே பண்ணுங்க. ஒன்னும் அவசரம் இல்ல. சில பேருக்கு அந்த தசா புக்தி ஓரளவுக்கு ஃபேவர் பண்ணும். தசா புக்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு அஷ்டம சனியா இருந்தாலும் அது ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். அதனால முயற்சி பண்ணுங்க. எதுலயும் ஆனா அவசரம் காட்ட வேண்டாம். டக்கு டக்குன்னு நம்ம பண்ணணும் அப்படின்ற அவசர எண்ணத்தை நம்ம கைவிட்டுட்டு நிதானமா பண்ணுங்க. நிச்சயமா நல்ல வாழ்க்கை துணை, நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா அந்த காலகட்டங்கள்ல அமையும். அடுத்தது திருமணம் ஆனவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட ஒரு சகிப்பு தன்மை அப்படிங்கிறது நிச்சயமா வேணும். விட்டு கொடுத்து போறது முயற்சி பண்ணணும். ஏன்னா 7க்குரியவர் 8க்கு போகும்போது வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு பிரச்சனை. ஏன்னா ஆல்ரெடியே பார்த்தோன்னா கண்டக சென்னையில நிறைய பேர் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய அனுபவ பாடங்களை கத்திருந்திருப்பாங்க. நல்லா ஒத்துமையா இருந்தவங்க கூட ஒரு மாதிரி கருத்து முரண்பாடாச்சும் மேக்சிமம் போயிருக்கும். நிறைய பேர் பிரிந்து இருக்கிற அந்த தன்மையும் இருக்கு. அஷ்டம சனி இருக்கிறதுனால வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. அவங்கள எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. நம்மளுடைய ஈகோவும் இப்போ ரொம்ப ஹைப்ல இருக்கும். நீயா நானான ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் இருக்கக்கூடாது. புரிதல்களை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். தேவையில்லாத வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமா ஹெல்த், வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். ஒண்ணு சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்கும், அப்படி இல்லைனாக்கா ஹெல்த்ல கையை வச்சு 2 பேரையும் வருத்தப்படுத்தி வேடிக்கை பார்க்கும். இந்த 2 தன்மையை தான் ஆக்டிவேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே ஹெல்த்ல கவனம் வச்சுக்கிறது நல்லது. உங்களால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ உங்க வாழ்க்கை துணையால உங்களுக்கோ ஏதாச்சும் மன வருத்தம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுக்கிரன் அஷ்டமத்துல இணைந்து இருக்கிறதுனால ஓரளவுக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவீங்க. அந்த தன்மையும் ஆக்டிவேட் ஆகுது. பிரச்சனைகள் வந்தாலும் குழப்பங்கள் வந்தாலும் அது ஓரளவுக்கு அந்த புரிதல் தன்மையோட அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. அந்த தன்மையும் நமக்கு இந்த நேரத்துல சிறப்பா கை கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். மேக்சிமம் பார்த்தோன்னா வார்த்தையை விட்டு மாட்டிக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதனால பேச்சுல ஒரு லிமிடேஷன் வச்சுக்கோங்க. அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை வெளியிடாதீங்க. அதை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா போதும். மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவராவே வந்துடும். அடுத்தது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பார்வை 5ஆம் இடத்துல இருக்கும். 5ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் கேந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துல இருக்காரு. எனவே இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே. குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்துல தடை
தாமதத்தோட ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். இருந்தாலும் அஷ்டம சனி ஆக்டிவேட் ஆகுது. சனியுடைய பார்வை 5ஆம் இடத்துல இருக்கும். எனவே தடை தாமதத்தோட ஒரு சிலருக்கு இந்த மாதத்துல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அதே சமயத்துல இந்த பிரெக்னண்டா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது மெயினா பார்த்தோம்னா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், பிள்ளைகளுடைய உறவு நிலை சார்ந்த விஷயம், இதுல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. பிள்ளைகள் மேல அதிகமா கோவப்படாம அவர்களை பக்குவப்படுத்தி அன்பால அரவணைச்சு செயல்படுறது முயற்சி பண்ணணும். இந்த தன்மையை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறது முயற்சி பண்ணுங்க. அடுத்து இந்த பூர்வீக சொத்து, குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம், காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அஷ்டம சனி ஆக்டிவேட் ஆகுது. தேவையில்லாத கெட்ட பெயர், தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் வீடு தேடி வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் நம்ம நிதானமா கவனமா இருக்கணும். அடுத்தது சிம்மத்துக்கு ஒரு பெரிய வார்னிங் எதுனா ஹெல்த் மட்டும்தான். இந்த நேரத்துல சூரியன் ராசிநாதன் போயிட்டு அஷ்டமத்துக்கு போயிடுவாரு. மென்டலி பிசிக்கலி ஹெல்த் ரீதியா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவை உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குறிப்பா அந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், ஜீரண உறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், அடுத்து இந்த கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், உடைய தலை, முகம், தலைமுடி சம்பந்தப்பட்ட விஷயம், அடுத்து இந்த கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். நேத்திர ஸ்தானத்துல பாவகிரகனுடைய பார்வை இருக்கு, சுக்கிரனுடைய பார்வை இருக்கு, கேது 2ஆம் இடத்துல இருக்காரு, குரு பார்வையும் இருக்கிறதுனால அது பெருசா நெகட்டிவ் இல்ல. இருந்தாலும் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் கவனமா இருக்கணும். அடுத்தது மன ரீதியா எந்த விஷயத்தையும் மனசுல போட்டு ரொம்ப குழப்பிக்க கூடாது. மன ரீதியா அதிகமா தாக்கம் இருக்கும், நிறைய வருத்தம் இருக்கும், ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். இதெல்லாம் அப்படியே நீங்க குறைக்கணும். ஓவர் டிப்ரெஷன்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு சுத்தமா செட் ஆகாது. அதிகமா பிரஷர் ஏறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால அதெல்லாம் நம்ம குறைச்சிக்கணும். தெய்வ வழிபாடு, உடைய இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் தினமும் நடங்க, நடைப்பயிற்சி பண்ணுங்க. மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்றதுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஆக்டிவிட்டியை பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணி நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை இப்ப அதிகமா இருக்கும். அதுல காம்ப்ரமைஸே இல்ல. மணிக்கணக்கா தூக்கமே வராது. அதெல்லாம் சரியான டயத்துக்கு தூங்குங்க, மனதை அமைதிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதை மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணாலே போதும். மேஜரா ஹெல்த் மட்டும் நீங்க கேர் எடுத்துக்கோங்க. மற்ற விஷயம்லாம் பாசிட்டிவோ நெகட்டிவோ, சிம்மம் ஒரு தலைமை பண்பு நிறைந்த ஒரு ராசி. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி டிஃபால்ட்டாவே சிம்மத்துக்கு உண்டு. அதனால ஹெல்த்தை மட்டும் நீங்க தனியா அக்கறை எடுத்து பார்த்துக்கிட்டா மற்ற விஷயங்கள்லாம் நீங்க எளிமையா கடந்து வந்துடலாம். மற்ற விஷயங்கள்லாம் நீங்க நெகட்டிவ் கூட பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ற தன்மை உங்களுக்கு இயற்கையாவே உண்டு. அதனால ஹெல்த்ல மட்டும் கேர் எடுத்துக்கோங்க. ஓவரால் அந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பலம் நிறைந்த ஒரு மாதம். செவ்வாய் பலம் சிறப்பா இருக்கிறதுனால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற கெப்பாசிட்டி டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். மற்றபடி அஷ்டம சனி ஆக்டிவேட் ஆகுறதுனால எல்லா விஷயத்திலையும் நிதானமா இருக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையோ எந்த ஒரு மாற்றத்தையும் பண்ணக்கூடாது. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு அந்த மாதம் நிச்சயமா நமக்கு சாதகமான மாதமா அமையும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்களுடைய சஞ்சாரங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்துல 5 கிரகத்துடைய கூட்டணி மாதத்துடைய ஆரம்பத்துல இருக்கும். சூரியன், சுக்கிரன், சனி, ராகு, புதன் இந்த கிரகங்களுடைய கூட்டணி இருக்கும். அதுல சுக்கிரன் உச்சமாகி வக்ரம் ஆகுறாரு. அதே மாதிரி புதன் பார்த்தோம்னா நீச்சமாகி வக்ரத்துல இருக்கும். கரெக்டா 7ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆவாரு. மேலும் இந்த ஏப்ரல் மாதத்துல கரெக்டா 12ஆம் தேதி சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆவாரு. தன்னுடைய இயல்பு நிலைக்கு புதனும் சுக்கிரனும் திரும்பிடும். அதே மாதிரி மாதத்துடைய ஆரம்பத்திலேயே கரெக்டா 2ஆம் தேதி செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகுது. அந்த அமைப்பும் ஆக்டிவேட் ஆகுது. அடுத்து 13ஆம் தேதி பார்த்தோம்னா சூரியன் நம்முடைய ராசிநாதன் நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி உச்சம் ஆகுறாரு. 13ஆம் தேதிக்கு மேல நம்முடைய ராசிநாதன் நல்ல நிலைக்கு வராரு, பலம் ஆகுறாரு. அந்த தன்மை நல்லா இருக்கு. வழக்கம் போல குரு ஜீவனஸ்தானத்துல இருக்காரு. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில இருக்கும், பரிவர்த்தனை யோகம். அடுத்தது கேது வழக்கம் போல 2ஆம் இடத்துல இருப்பாரு. ஆனா முக்கியமான கிரகங்களுடைய பார்வை எல்லாம் கேது மேல பதியுது, தன குடும்ப வாக்குஸ்தானத்துல பதியுது. இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த ஏப்ரல் மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா பார்க்கலாம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல மேஜரா கவனம் செலுத்த வேண்டிய பார்ட் எதுனா ஹெல்த் மட்டும்தான். அஷ்டமத்துல மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாம் போய் ஆக்குபை பண்ணுது. அஷ்டமஸ்தானம் கடுமையா ஆக்டிவேட் ஆகுது. அதே மாதிரி தன குடும்ப வாக்குஸ்தானமும் ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹை ஃபோக்கஸ் உங்களுடைய ஹெல்த்ல மட்டும்தான் இருக்கணும். எதை பத்தியும் ஒரி பண்ணாதீங்க. எதை பத்தியும் ரொம்ப மைண்ட்ல எல்லாம் எதை பத்தியும் ஏத்திக்க வேண்டாம். ஹெல்த்தை மட்டும் டீப்பா அனலைஸ் பண்ணி ஹெல்த்தை மட்டும் நீங்க நல்லா கவனமா பாத்துக்கிறது முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி சுக்கிரன் உச்சம், குரு பரிவர்த்தனை இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் திடீர் பணவரவு, திடீர் லாபம், திடீர் வளர்ச்சி, திடீர் அதிர்ஷ்டம், ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயங்களை வாங்குறதுக்கான ஒரு பிராப்தம், அந்த முயற்சியில ஒரு நல்ல வெற்றி கிடைக்கிறது. இதெல்லாம் 13ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு சாதகமா வரும். எடுக்கிற முடிவுகள்ல ஒரு தெளிவு இருக்கும். அது 13ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகுது. திடமான சிந்தனையை கொடுக்கும். ஆனா மாதத்தோட பிகினிங்ல ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதை மட்டும் நீங்க மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா 13ஆம்
தேதிக்கு மேல சூரிய பெயர்ச்சிக்கு பிறகு நிறைய சாதகமான பலன்கள் இருக்கு. முக்கியமா உங்களுடைய முடிவுல ஒரு தெளிவு இருக்கும், உங்களுடைய யோசனையில ஒரு தெளிவு இருக்கும், அந்த தன்மை சிறப்பா இருக்கு. அதே மாதிரி மாதத்தோட ஆரம்பத்துல முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்கள் எல்லாம் பத்தி யோசிக்கவே வேண்டாம். 13ஆம் தேதிக்கு மேல முக்கியமான முடிவு, முக்கியமான மாற்றங்களை வச்சுக்கோங்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. குறிப்பா அந்த தொழில் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றேன், ஜாப் நான் குயிட் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன், அந்த மாதிரி ஹை ரிஸ்க் இந்த மாதத்துல எடுக்க வேண்டாம். ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை மூவ் ஆன் பண்ணுங்க. அதுல எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணுங்க. அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். சூரிய பெயர்ச்சிக்கு பிறகு 13ஆம் தேதிக்கு பிறகு ஏதாச்சும் நீங்க முக்கியமான முடிவு எடுக்கணும், முக்கியமான மாற்றம் பண்றதை பத்தி யோசிக்கணும்னா 13ஆம் தேதிக்கு மேல அந்த பிளான் எல்லாம் வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நிதானம், கவனம், பொறுமை அப்படிங்கிறது நிச்சயமா வேணும். அடுத்து இந்த வண்டி வாகனத்துல பயணிக்கிற நண்பர்கள், டிராவலிங் அதிகமா பண்றவங்க, இவங்கெல்லாம் அந்த வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். சிந்தனை ஒரு பக்கம் இருக்கும், வண்டி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். அதனால வண்டி ஓட்டும் போது போக்கஸ்டா இருக்கணும். உங்களுடைய அந்த ஓட்டுநர் உரிமம், அதே மாதிரி வண்டி கண்டிஷன்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கார் ஓட்டுறவங்க எல்லாம் சீட் பெல்ட் எல்லாம் கரெக்டா போட்டுக்கோங்க. ஏதாச்சும் தவறு பண்ணி இந்த அபதாரம் செலுத்துறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. ஏன்னா சூரியன் போயிட்டு அரச கிரகம் போயிட்டு அஷ்டமத்துல இருக்கு. அதே மாதிரி ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இல்லாம எங்கேயாச்சும் நீங்க மாட்டிக்கிறீங்க, ஒரு இடத்துல போலீஸ்ட மாட்டிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல வார்த்தைகள்ல நிதானமா இருக்கணும். கோவப்பட்டு வார்த்தைகளை வெளியிடக்கூடாது. பேசுற விஷயங்கள்ல நிதானமா இருக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல உங்களை அறியாமலேயே தேவையில்லாத வார்த்தைகளை வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வார்த்தைகளை நிதானம் அப்படிங்கிறது காமிக்கணும். அதே மாதிரி டிஃபால்ட்டாவே நீங்க வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்புறம் வந்து நீங்க உத்தியோகம் பார்க்கிற இடம், தொழில் புரியுற இடம், இங்கெல்லாம் நீங்க வந்துட்டு பேச்சுல நிதானம், கவனம் அப்படிங்கிறது நிச்சயமா செலுத்தணும். அடுத்தது செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல வந்து நீச்சமாகிறாரு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 4, 9க்குரிய ஒரு கிரகம், ரொம்ப முக்கியமான பிளானட். அவரு 12ஆம் இடத்துக்கு வரதும் குற்றம், அங்க நீச்சமாகிறதும் குற்றம். அதுவும் வந்து ஹெல்த் இஷ்யூ, ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை இன்டிமேட் பண்ணுது. மன ரீதியா நிறைய தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்டிமேட் பண்ணுது. அடுத்தது தாய் சம்பந்தப்பட்ட விஷயம், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். தாய் தந்தையாரால ஏதாச்சும் மன வருத்தங்கள் ஏற்படலாம். தாய் தந்தையாரோட ஏதாச்சும் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் ஏதாச்சும் ஏற்படலாம். அப்படியே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம கவனமா இருக்கணும். உங்களால உங்களுடைய தாய் தந்தையாருக்கோ, தாய் தந்தையாரோ உங்களுக்கோ ஏதாச்சும் மன வருத்தம் அப்படியே எட்டி பார்க்கறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அடுத்து பொருளாதார வரவு ஓரளவுக்கு இருக்கும், பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு இல்ல. அப்படியே தேவைகளை ரெகுலர் ரொட்டீனை நம்ம நகர்த்துறதுக்கான ஒரு பிராப்தம் இந்த மாதத்துல இருக்கும். தேவையில்லாத தண்ட விரை செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. செவ்வாய் விரயத்துக்கு வரும்போது நிறைய செலவு பண்ணுவோம். கையில இருக்கிற பணத்தெல்லாம் அதிகமா போட்டு செலவு பண்ணுவோம். அதே மாதிரி வந்து தங்க அணிகலன்களை அடகு வச்சு ஏதாச்சும் நல்ல மாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். கடன் சுமை சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மேலும் மேலும் கடன் வாங்கி கடன் குழியில போய் மாட்டிக்காதீங்க, அகலக்கால் வச்சிடாதீங்க. சோ அதுல கவனமா இருங்க. அடுத்தது ஃபேமிலி ரிலேட்டடா ஒரு மாதிரி மென்டல் பிரஷர் வர மாதிரி ஃபீல் ஆகும். ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நீங்க சொல்றதுக்கு ஒத்து வர மாட்டாங்க. ஆளாளுக்கு ஒண்ணு பேசுவாங்க. உங்களுக்கு ஃபேமிலியில இருக்கிறதே ஒரு மாதிரி பிரஷரா இருக்கும். ஒரு சில ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போய் கொஞ்ச நாள் எங்கேயாச்சும் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. ஃபேமிலியுடைய சிச்சுவேஷன்ல ஒரு மாதிரி மாற்றங்கள் தொடர்ந்து ஏற்பட்டுட்டே இருக்கும். ஃபேமிலி நிறைய கமிட்மெண்ட் அதிகமா வந்துட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், ஃபேமிலி மெம்பர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் தொடர்ச்சியா விரைய செலவு ஏற்பட்டுட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம், இதுலயும் நம்ம கவனமா இருக்கணும். இந்த மாதம் அதுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. அப்படியே நீங்க ஏதாச்சும் முக்கியமான பிளான், ஏதாச்சும் முக்கியமான மாற்றம், முக்கியமான முடிவு அப்படின்னாக்கா 13ஆம் தேதிக்கு மேல வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நிதானமா இருக்கணும். திருமண முயற்சியில இருக்கீங்கன்னாக்கா 13ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய முக்கியமான முடிவுகளை வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி அவசரம் காட்ட வேண்டாம். அதே மாதிரி வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம், அதுல எல்லாம் கொஞ்சம் நிதானமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கவனமா இருங்க. ஓவராலா இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நெருக்கடி, பொருளாதாரம் சம்பந்தமா நிறைய கமிட்மெண்ட், ஹெல்த் சம்பந்தமான விஷயம், சிந்தனை குழப்பம், முடிவெடுக்க முடியாத தன்மை, இதெல்லாம் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மாதத்துல சிம்மம் வந்து கொஞ்சம் நிதானமா கவனமா இருக்கணும். 13ஆம் தேதிக்கு மேல அந்த தன்மை ஓரளவுக்கு நமக்கு சாதகமா மாறும். நெகட்டிவா இருந்தது கூட அப்படியே பாசிட்டிவா ஓரளவுக்கு மாறும். ஏன்னா ராசிநாதன் பாகிஸ்தானத்துக்கு வந்து உச்சமாயிடுவார். எனவே எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் சிந்தனை தெளிவு அப்படிங்கிறது 13ஆம் தேதிக்கு மேல பிறக்க ஆரம்பிக்கும். சோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமா நிதானமா பொறுமையா இருக்கணும். தெய்வ பக்தியை அதிகப்படுத்திக்கோங்க. இறை வழிபாட்டுல அதிகமா மூழ்கி இருங்க. இறை வழிபாட்டுல நம்பிக்கை இல்லாதவங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. மென்டலி பிரஷர் ஏறாம பாத்துக்கோங்க. நல்லா மூச்சு பயிற்சி பண்ணுங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. ஆரோக்கியமான உணவுகளை அதிகமா சாப்பிடுங்க. வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்துல சாப்பிடுற உணவு கூட நமக்கு சரியா இருக்காது. ஆகவே இந்த உணவு முறைகள், உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. நிறைய பல வகைகள் எடுத்துக்கோங்க. எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க. சனிக்கிழமையில நான்வெஜ் சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சவங்க விரதம் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எனவே இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிதானம், கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பா
வேணும். இது உங்களை பதட்டப்படுத்துறதுக்காகவோ உங்களை வருத்தமடைய வைக்கிறதுக்காகவோ நான் சொல்லல. அஷ்டமஸ்தானத்துல கிரகங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணுது. அது ஒரு வகையில நமக்கு ஃபேவர் பண்ணாலும் பாவஸ்தானாதிபதி பாவஸ்தானத்துல போய் அமர்ந்து ஒரு மாதிரி கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பை ஆக்டிவேட் பண்ணாலும் அஷ்டம சனி அஷ்டம ராகு இந்த தன்மையெல்லாம் இருக்கு. எனவே அது நல்லதுக்கு ஈக்குவலான நெகட்டிவான இம்பாக்ட் அதிகமா கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் உங்களை கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படுங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் அதை அழுத்தமும் திருத்தமா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தசா புக்தி யாருக்கெல்லாம் ஃபேவரா இருக்கோ அவங்களுக்குலாம் மேஜரா இஷ்யூ எதுவும் வராது. உடைய தசா புக்தி ஒரு யோக தசையா இருக்கு, உங்களுக்கு சாதகமான தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா உங்களுக்கு பாதிப்புகள் வராது. தசா புக்தி ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அவயோக தசை அஷ்டமாதிபதி தசை இதெல்லாம் நடக்குதுன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். மற்றபடி நல்ல தசை இருக்கு, நல்ல ஸ்கோர் பண்ணிருக்கு, பர்சனல் சார்ட் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்குன்னா நிச்சயமா உங்களுக்கு பெரிய அளவுல இம்பாக்ட் இருக்காது. மன ரீதியா சின்ன சின்ன தாக்கங்கள் மட்டும் தான் ஏற்படும். அது உங்களுக்கு பெருசா பாதிப்புகளை கொடுக்காது. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிதானத்தோட கவனத்தோட கடந்து வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. பொறுமையை கடைபிடிங்க. அது இருந்தாலே போதும். நிச்சயமா இந்த மாதம் நமக்கு ஒரு வெற்றி நிறைந்த மாதமா நமக்கு அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் வலிமைக்கு ஏற்ப இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். வெறும் கோச்சார பலன்களை மட்டும் பார்த்து உங்களுடைய முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க. சாதாரண விஷயங்களுக்கு சாதாரண மாற்றங்களுக்கு கோச்சார பலன்கள் போதுமானது. அதே சமயத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி வலிமை உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரம் எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல ஒரு நல்ல பலன்கள் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். அதே சமயத்துல கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு அன்ஃபேவரா இருந்துச்சுன்னா நீ இறங்குற விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன வருத்தம் குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். எனவே கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்காலிக மனநிலை. இப்போதைக்கு உங்களுடைய மனம் எப்படி இருக்கு, உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் கோச்சாரம். ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத உங்களுடைய லக்னம் அதே சமயத்துல உங்களுடைய தசா புக்தி அதோடைய வலிமை அதுதான் வந்து தீர்மானிக்கும். எனவே கோச்சார ரீதியா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னா எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் கண்டிப்பா நீங்க செய்யலாம். அதே மாதிரி கோச்சாரமும் ஃபேவரா இருந்து தசா புக்தியும் ஃபேவரா இருக்குங்கிற பட்சத்துல மிக உன்னதமான காலகட்டம். எந்த விஷயத்துல இறங்கினாலும் அதுல வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி கோச்சாரமும் நெகட்டிவா இருந்து தசா புக்தியும் நெகட்டிவா இருக்குனாக்கா ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும். மன ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும். எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதோடைய வலிமையை பார்க்கணும், அதோட கோச்சாரத்தை கம்பைன் பண்ணி பார்க்கணும். இதுதான் சரியான ஒரு அமைப்பு. அதை வைத்துதான் உங்களுக்கு நன்மை அதிகரிக்குமா தீமை அதிகரிக்குமா அல்லது நன்மை குறையுமா தீமை குறையுமா அப்படிங்கறத நீங்க கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணணும். வெறுமனே கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எந்த ஒரு முக்கியமான மாற்றத்தையும் முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. உடைய குடும்ப ஜோதிடரை அணுகி உடைய தசா புக்தியுடைய வலிமையை தெரிந்து கொள்ளுங்க. இந்த தசா புக்தி அந்தரத்துடைய காலம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கு அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல உங்களுடைய ஆக்ஷன்ஸை வச்சுக்கோங்க. மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல ஒரு ராசிக்கும் உள்ள பொது பலன்கள் ஒரு லக்னத்துக்கும் உள்ள பொது பலன்கள் 27 நட்சத்திரத்துக்கு உள்ள நட்சத்திர பொது பலன்கள் அதெல்லாம் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகளுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். ஆகவே மறக்காம அந்த பதிவுகளையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.